ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அரவிந்த் சரண்யா. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். 2026 சட்டமன்ற தேர்தல் 2 பெரிய திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. எந்த விதமான அரசியல் பின்னணியும் கிடையாது. ஒரு இளம் தலைவர். அப்படி இருக்கக்கூடியவர் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துல இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு இருந்த பிளஸ் அப்படிங்கிறது, அவர் ஒரு சினிமா பிரபலம், உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது. திரை கவர்ச்சி ஒரு காரணம் தான். விஜயை நோக்கி பல வாக்குகள் போனது, பல வாக்காளர்களை அவரால் கவர முடிஞ்சது அப்படின்னா அதற்கு திரை கவர்ச்சியும் ஒரு காரணம். அதே போல திமுகவை விரும்பாதவர்கள், அதிமுகவை விரும்பாதவர்கள், இந்த 2 பேரையும் பார்த்து பார்த்து சலிச்சு போனவர்கள் விஜய் மேல ஒரு நம்பிக்கையை வச்சாங்க. அந்த நம்பிக்கையை தான் அந்த நம்பிக்கையால தான் அவர் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறார். இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தமிழக வெற்றி கழகம் தான் இளைஞர்களோட நம்பிக்கையா, பெண்களோட நம்பிக்கையா? திமுக அதிமுகவை விரும்பாதவர்களுக்கு வேற வழி இல்ல, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில இதற்கெல்லாம் விடையா செப்டம்பர் மாதத்துல ஒரு புதிய கட்சி ஒண்ணு உதயமாகுது. தமிழக பாஜக தலைவரா இருந்து இளைஞர்கள் மத்தியில தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு தினம் தினம் ஊடகங்களில் தன்னை பேச வைத்தவர் அண்ணாமலை. அவரு பாஜகவில இருந்து விலகி இப்ப புதிய கட்சி ஆரம்பிக்க இருக்கிறாரு. அதற்கு முன்பாக வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி அதுல உறுப்பினர்களை அவர் செய்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நாளையில இருக்கிற 20 லட்சம் பேர் உறுப்பினர்களா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அப்படின்னா, எனக்கு எந்த விதமான அரசியல் பின்னணி இல்லை, நான் ஒரு ஏழை விவசாயின் மகன், கல்லூரியில படிச்சு பல பட்டங்கள் வாங்கி அதுக்கப்புறமா IPS அதிகாரி ஆகி அதுக்கப்புறமா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதவியையும் நான் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாஜக தலைமை மேல இருக்கக்கூடிய அதிருப்தியால அதுல இருந்து விலகி அதுக்கப்புறமா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ், இவருக்கு வயசு இருக்கு, இளம் தலைவரா பார்க்கப்படுறாரு. விஜயை விடவே இளம் தலைவர், உதயநிதி ஸ்டாலினை விடவே இளம் தலைவர். இன்னும் ஏஜ் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இளைஞர்கள் ஆதரவை அவரால் திரட்ட முடியும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் தலைவரை தான் விரும்புவாங்க. அப்படியான ஒரு இளம் தலைவரா அண்ணாமலை இருக்கிறதுனால அவருக்கு அது நிச்சயமா பிளஸ்ஸா தான் பார்க்கப்படுது. எனவே அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு போட்டியாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது பத்தி அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு அண்ணாமலையோட கட்சி போட்டியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா விஜய் அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய பிரபலம், திரை கவர்ச்சி இருக்கு, விஜய்க்காகவே கூட்டம் கூடும். எலெக்ஷன்ல கூட அவரு 6-7 இடத்துக்கு தான் பிரச்சாரம் போனாரு. ஆனாலுமே 108 இடத்துல ஜெயிச்சுட்டாங்க. ஒருவேளை அவரு தமிழகம் முழுவதும் மற்ற கட்சிகள் மாதிரி, மற்ற கட்சிகள் தலைவர் மாதிரி சூறாவளி பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா எங்களால 150 இடங்களுக்கு மேல கூட வந்திருக்க முடியும், பெரும்பான்மையோட நாங்க ஜெயிச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்ல, 5 நிமிஷம் பேசினதுக்கே திமுக தலைவர் MK ஸ்டாலின் கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்லாம் சொன்னாரு. எனவே அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, அவங்க நிர்வாகிகளுக்கும் இருக்கு, விஜய்க்கும் இருக்கு. தனக்காக கூட்டம் கூடும், தனக்காக மக்கள் திரளுவாங்க, எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கறது அவரும் நம்புறாரு, தாவேகாவினரும் நம்புறாங்க. அதே சமயம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்ரோஷமான அரசியலுக்கு, அவருடைய அக்ரசிவான பேச்சுக்கு பல இளைஞர்கள் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அவரோட அந்த பேச்சை ரசிக்கிறாங்க. திமுகவை அவர் எதிர்த்து நிற்கும் போது, அதிமுகவை அவர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் ரசிக்கிறாங்க. எனவே அவருக்கு அப்படின்னு ஒரு தனியா கூட்டம் இருக்கு. அவர் பாஜக தலைவரா இருக்கும் போதே இளைஞர்கள் மத்தியில பிரபலமானவர் தான். நைனா நாகேந்திரன் தலைவரானதுக்கு பிறகும் கூட அண்ணாமலை மேடையில் ஏறாரு, போய் பேசுறாரு அப்படின்னா தொண்டர்களோட ஆர்வம்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு தனக்குன்னு தனியா தொண்டர்கள் வச்சிருந்தார். தமிழ்நாடு பாஜகவுல எவ்வளவு பேர் தலைவரா இருந்திருக்கிறாங்க, மாநில தலைவரா இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்காக தொண்டர்கள், அவங்களுக்காக கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது கிடையாது. பாஜக கூடுற கூட்டமா தான் இருந்தது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவரானதுக்கு பிறகு அவருக்காகவே ஒரு கூட்டம் கூடும். அவருக்குன்னு தனியா தொண்டர்கள் இருந்தாங்க, அவருக்குன்னு தனியா ஆதரவாளர்கள் இருந்தாங்க, சோசியல் மீடியா முதற்கொண்டு இப்படி எல்லாமும் அண்ணாமலைக்கும் இருக்கு. ஆனாலும் விஜயோட அவரை கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர், திரைப்பிரபலம். எனவே அதை அண்ணாமலையால ஈக்குவல் பண்ண முடியாது. எனவே இவர் மேடைக்கு மேடை பேசணும், அரசியல் பேசணும், இளைஞர்களை சந்திக்கணும், மக்களோட மக்களா பயணிக்கணும், இவ்வளவு விஷயங்களை இவர் பண்ணணும். ஆனா இதையெல்லாம் அண்ணாமலையாலையும் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ஏஜ் மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இளைஞர்கள் நாளைக்கு அண்ணாமலை நோக்கியும் வரலாம். ஒருவேளை விஜயோட அரசியல் பிடிக்கல, அவர் பேசுறது பிடிக்கல, அவருடைய அணுகுமுறை பிடிக்கல அப்படின்னா திமுக அதிமுக போக விரும்பாதவர்கள்
இந்த பக்கம் வரலாம், அண்ணாமலை பக்கம் வரலாம். அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு அது சாதகமா இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கு. தன்னுடைய ரசிகர்களை அவர் அரசியல்படுத்தல, இன்னுமே தன்னுடைய தொண்டர்களை அவர் அரசியல்படுத்தாம இருக்கிறாரு. இவர் எங்க போனாலும் அவரை பாக்குறதுக்கு கூடுற கூட்டம், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இவங்க அரசியல்படுத்தல அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமாக்குது அப்படிங்கிற விமர்சனம் விஜய் மேல இருக்கு. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை அரசியல்படுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அதே போலதான் இளம் பெண்கள், அவங்களுக்கு திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு மாற்றா இருக்கிறது தாவேகா தான். ஆனா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா தாவேகா பக்கம் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க அண்ணாமலையோட கட்சியிலையும் தங்களை இணைத்துக் கொள்ளலாம், தங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தங்களை இளம் வாக்காளர்களின் கட்சியா, இளம் தலைமுறைகளின் கட்சியா, ஜன்சி தலைமுறைகளின் கட்சியா தங்களை வெளிக்காட்டுகிறாங்க. எனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதை அவர் உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவேதான் தமிழக வெற்றி கழகம் அண்ணாமலையும் ஒரு போட்டியா பாக்குறாங்க. இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல, அவருடைய கொள்கைகளை அவர் அறிவிக்கல. அவர் பாஜக இருந்த வரைக்கும் அவருடைய அரசியல்ங்கிறது வேற மாதிரியா இருந்தது. இப்ப தனியா கட்சி தொடங்கி இருக்கிறாரு. பாஜகவோட கொள்கைகளையும் அவர் எதிர்த்து பேசுவாரு, திமுகவையும் பேசுவாரு, அதிமுகவையும் பேசுவாரு, விஜயையும் பேசுவார். அப்படிங்கும்போது இதை எப்படி இளைஞர்கள் பார்ப்பாங்க, பெண்கள் பார்ப்பாங்க, புதிய வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க, புதிய தலைமுறைகள், ஜென்சி தலைமுறைகள், இவங்க எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை வைத்து தங்களை நோக்கி இந்த வாக்காளர்களை அண்ணாமலையால் இழுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்படி அவர் இந்த அரசியலை தீவிரப்படுத்தி செய்யும் போது அது நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றான கட்சி அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிட்டாலும் கூட, இது மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டாலும் கூட, எந்த விதத்துல அவர் மாற்றத்தை தருகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புது. ஏன்னா அதிமுகவில இருந்து பல பேர் தாவேகாவுல தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அதே போல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களும் இன்னைக்கு தாவேகாவுல தங்களை அணைச்சுக்கிறத பார்க்க முடியுது. எனவே எதிர்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, ஊழலுக்கு எதிராக நாங்க இருப்போம் அப்படின்னு பேசுனீங்க, எங்களோட ஆட்சியில லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, நாங்க ரொம்ப தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க, உங்களை நீங்களே தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் பேசக்கூடிய நீங்க அதே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை எப்படி உங்களோட கட்சியில நீங்க அணைச்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. அப்போ நடுநிலை வாக்காளர்களோட கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப திமுக என்ன செஞ்சதோ, அதிமுக என்ன செஞ்சதோ அதே தான் இப்போ தாவேகாவும் செய்யுது. தாவேகாவுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே புதிய முகங்களா தான் பார்த்தாங்க. இந்த அமைச்சரவையில பல பேர் புதிய முகங்கள், மக்களுக்கு பெரிய அளவுல அறிமுகம் இல்லாதவங்க. ஆனா இன்னைக்கு தங்களுடைய பதவியை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணைந்து கொள்கிறவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செல்வாக்கான நபர்கள், அதிமுகவுல கோலச்சக்கூடியவர்கள் தான் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கும்போது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க, இது இளைஞர்களுக்கான கட்சி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வரக்கூடிய காலங்கள்ல புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தராம மாற்று கட்சியில இருந்து வந்தவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தாகணும். அப்படியான ஒரு வாக்குறுதியோட தான் நீங்க கட்சியில உங்களை சேர்த்திருப்பீங்க. அப்படிங்கும்போது இது எப்படி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கட்சியா பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. எனவே நடுநிலை வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி தாவேகா பக்கம் போனவங்க இது போன்ற விமர்சனங்களால நாளைக்கு அவங்க அண்ணாமலை பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு. எனவே இந்த விமர்சனங்களை எல்லாம் திமுக சாதகமாக்கிக்குதோ இல்லையோ, அதிமுக சாதகமாக்கிக்குதோ இல்லையோ, அண்ணாமலை ஒரு புதிய கட்சி அப்படிங்கிறதுனால அவர் இதையெல்லாம் சாதகமாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் பாஜக தலைவராக இருக்கும் போதே சோசியல் மீடியாவில் அவருக்குன்னு தனியா ஒரு டீம் இருந்தது, அவரை ப்ரமோட் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டீம் இருந்தது, வாரும் அண்ணாமலை தனியா வச்சுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தது. தினம் அது மூலமா ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவை விடவே அவங்களுடைய அந்த ஐடி விங் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா செயல்படுது, அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. எனவே இப்போ அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சு இப்போ அவருடைய வாரும் அவருக்கான அந்த ஐடி விங் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா செயல்படும் போது சோசியல் மீடியாவிலையும் தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு போட்டி ரொம்ப தீவிரமா இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே வரக்கூடிய காலங்கள்ல அண்ணாமலை விஜயை எப்படி விமர்சிக்கிறாரு, விஜய் தாவேகா அண்ணாமலையை எப்படி எதிர்கொள்றாங்க, நேரடியா தாக்குறாங்களா, மறைமுகமா தாக்குறாங்களா, இவருடைய அரசியலை இவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தாவேகாவுக்கும் அண்ணாமலைக்குமான போட்டி அப்படிங்கிறது தீவிரமாகும். அந்த போட்டியில அண்ணாமலை எந்த அளவுக்கு தாவேகாவின் வாக்குகளை சிதறடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.